பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வருகை தந்து எங்களோடு சிறப்பாக காப்படை ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது சாஸ்திரி நகர் ரங்கநாதன் அவர்களுக்கு, பவானி சாகர் தெற்கு ஒன்றிய ரங்கநாதன் அவர்களுக்கு ஒரு சால்வை நமது அண்ணன் கொத்துக்காடு முருகேசன் அவர்கள் இன்றைக்கு மாதம் சமூகத்திற்கு வருகை தந்து இங்கே சிறப்பாக காப்படை ஆட்டிக் எங்களுக்கு அவர்களை விடுதலை செய்யலாம் வரவேற்கிறோம். வணக்கம் செய்கின்றோம், விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். கார்ல் மார்க்ஸ் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். கர்மவீர காமராஜருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். காயிதர் மில்லத் அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம் செய்கின்றோம், விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே தனிப்பெரும் சக்தியாக சனாதன சக்திகளை எதிர்த்து பேசக்கூடிய இந்தியாவிலேயே வல்லமை படைத்த மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்தியாவிலேயே எந்த கட்சி அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு முடிவை எடுத்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற ரீதியில் இன்றைக்கு பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியிலே மாவட்ட செயலாளராக பொன்தம்பிராஜன் என்னையும், மாவட்ட பொருளாளராக ஆக்கூர் சுப்பிரமணியன் அவர்களையும், மாவட்ட செய்தி தொடர்பாளராக நாராயணசாமி ஆகிய மூவரையும் அறிவிப்பு செய்துள்ளார்கள். அதன் பிறகு இன்னும் 10 நாட்களில் மற்ற தோழர்களுக்கு மாவட்ட துணை செயலாளர்கள், இளைஞர் நெடுஞ்சிப்பாசனை, தொழிலாளர் விடுதலை அணி, வணிகர் அணி, இன்னும் பிற பொறுப்புகள் அறிவிக்கப்பட உள்ளது. இப்படிப்பட்ட சூழலே பவானி சாகர் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக என்னை அறிவிப்பு செய்துள்ளார்கள். அதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு முதலிலே எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இன்றைக்கு இந்த சட்டமன்ற தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாரவாடி, சத்தியமங்கலம், புன்னை புலியம்பட்டி, பவானி சாகர், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலே பரவலாக பறந்து விழுந்து கிடைக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வளர்ச்சியாளப்பட்ட முற்போக்கு கூட்டணியிலே இன்றைக்கு நாம் இடம்பெற்றிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பகுதியிலே சிறப்பாக களப்பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தலைவர்கள் இந்த பதவியை எனக்கு அளித்துள்ளார்கள். மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்ய வேண்டாம் எண்ணத்திலே இந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக செயலாளர், பொருளாளர் செய்திருக்கிறவர்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் மக்கள் அனைவரும் எங்கள் தொலைபேசி எண்களை விசிட்டிங் கார்டு உள்ளிட்ட அனைவரையும் வழங்கி செல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மக்களுக்காக உழைக்க மட்டும்தான் நாங்கள் எழுதியிருந்திருக்கிறோம். எங்களுக்கான வாய்ப்பை தலைவர் எழுதித்தவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினை பிறந்து படித்து வளர்த்து 20 ஆண்டுகளாக அரசியலிலே களம் கண்டு வருகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே சத்தியமங்கலம் ஒன்றிய செயலாளராக 8 ஆண்டுகள் வேலை செய்தேன். அதன் பிறகு தொழிலாளர் விடுதலை மன்றத்தின் மாவட்ட துணை செயலாளராக 4 ஆண்டுகள் வேலை செய்தேன். அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளாக பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி செயலாளராக பணியாற்றிய அனுபவம் கொண்டு தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் பணியாற்றி வேலை செய்துள்ளார். இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்
திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நமசிங் அவர்களுக்கு என்ன பதவி அதே பதவி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இன்றைக்கு எனக்கு கொடுத்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுக இருக்கும்போது மாவட்ட செயலாளர் பணி வந்தார். அந்த பதவியை இன்றைக்கு எழுத்துத்தமிழ் அவர்கள் எனக்கு தந்துள்ளார். இன்னும் பிற கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் மாவட்ட செயலாளருக்கு என்ன தவறோ அந்த பதவியை கொடுத்து இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ளார். அப்படிப்பட்ட தலைவருக்கு உண்மையாக விசுவாசமாக நாம் செயல்பட்டு இந்த ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறேன். அது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அறுந்து மக்கள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களான கிறிஸ்தவர்கள், இஸ்லாமிய உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கான தலைவராக நாம் மக்கள் பணியாற்றுவோம். இந்த நேரத்தில் கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய வாழும் புரட்சியாளர் வருங்கால முதல்வர் எங்கள் எழுத்து தமிழர் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.